கையை கிழிச்சிருச்சு பாருங்க. செம்ம ஷார்ப்புங்கோ. இதாங்க டாட்டா ஏசியோட கிளச் பிளேட்டு. 55,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறேன் லோக்கலில். எந்த அளவுக்கு ஓட்டியிருக்கேன்னு பாருங்கள். இந்த பக்கம் இங்கே இருக்கிற கம்பி இந்த பக்கம் இல்லை பாருங்கள். ஃபுல்லாக உடச்சி தேய்ச்சி அடித்து வண்டி எடுத்துகிட்டு வந்தானே ஃபுல்லோடு ஏற்றியாச்சுங்க. 70 ஏற்றியிருக்கேன் வண்டியில். டாட்டா ஏசினாலே ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் தான். நீங்கள் கரெக்டாக ஓட்டினீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மக்களே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று பெரிய சம்பவம் ஒன்று ஆகி போச்சுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஓடிட்டே இருக்குதுன்ட்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓடி இருக்கு பாருங்கள். 55,700 ஓடி இருக்குது. 55,700. இந்த ஒர்க் ஷாப்பில் நான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 55,650 ஓடி இருந்தது. எதனால் வண்டி கொண்டு போய் விட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சி ஓடிடுச்சு. மெக்கானிக்காக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓட்டியிருக்கீங்கன்னு சொல்லும்போது அவங்களே எப்படி இவ்வளோ ஓட்டினீங்க அப்படின்னு டவுட்டில் கேட்குறாங்க. லோக்கலுக்கு இவ்வளோ ஓடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு 70,000 75,000 கிலோமீட்டர் பக்கம் ஓடும்னு எனக்கு நினைக்கிறேன். ஆனால் ஒர்க் ஷாப் மெக்கானிக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஓடாதுன்னு அவர் சொல்கிறாப்படி. இப்போ லோக்கலில் ஓட்டுறவங்க கிளச் பிளேட் டாட்டா ஏசிக்கு கிளச் பிளேட் எவ்வளோ ஓடுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். வண்டி வச்சுருந்தவங்க ஓட்டி இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். எத்தனாயிரம் கிலோமீட்டரில் கிளச் பிளேட்டு மாற்றுவீங்க, அதுக்கு எவ்வளோ செலவாகு அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்கள். நான் இப்போ கிளச் பிளேட்டு எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டேன். எவ்வளோ பில்லுன்னு ஒன்றும் எனக்கு கொடுக்கவே இல்லை. வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் கமாண்ட்லேயுமே இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கூட பாருங்கள். இப்போ வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் புதுசாக போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, புது வண்டி எப்படி ஓட்டுவோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. புதுசு தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வந்தோடனே ஃபுல்லோடு ஏற்றியாச்சுங்க. 70 ஏற்றியிருக்கேன் வண்டியில். தண்ணியில் லீக் ஆகும் பின்னாடி. 70 ஃபுல்லாக ஏற்றியாச்சு வண்டியில். கிட்டத்தட்ட 1,400. 2018 மாடலு. ஒரே ஆள் தாங்க ஓட்டுறான். அந்த அளவுக்கு பக்காவாக கண்டிஷனில் நான் வச்சு ஓட்டிகிட்ருக்கிறேன். பயங்கரமான பர்ஃபார்மன்ஸு. டாட்டா ஏசியோட பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ மெயின்டெனன்ஸுங்க. கரெக்டாக நீங்கள் ஆயில் மாற்றணும். கரெக்டாக வாட்டர் கூலண்ட் ஆயில் பார்க்கணும். அப்புறம் மெயினாகவே கரெக்டாக நீங்கள் ஆயில் மாற்றணும். சின்ன விஷயத்துக்குமே பொருள் போயிருந்ததுன்னா உடனே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றிடணும் உடனே. ஆமாண்டா. ஒழுக்கமாக வேலை மட்டும் செய்யலைன்னு வச்சுக்க, செத்தடா நீ. நான் எப்படியும் ஒரு 70,000 கிலோமீட்டர் ஓட்டிடலான்னு பார்த்தேன், முடியல. என்னடா பின்னாடி லோடன்னு ஓடிட்டு. இதெல்லாம் ஆயில் பழைய ஆயிலா இல்லை இப்போ ஒழுகிட்டு இருக்குதா? அந்த பின்னாடி இருந்து ஒழுகுனதா? இல்லை மால்டோ ஒரு பேக்கிங். கிராங்க் செட் பேக்கிங். கிராங்க் செட் பேக்கிங்கா? எது? இதான் கிராங்க் பேக்கிங். அதுலேருந்து ஒழுங்கு. அதுலேருந்து மாசமான ஓடிக்கிட்டு இருக்கணும் ஒரு வண்டி. இது ஹார்ன் ஏன் அடிக்க மாட்டேங்குது? மோட்டர் ஓடுது, ஹார்ன் அடிக்க மாட்டேங்குது. மோட்டர் ஓடுது, ஹார்ன் அடிக்க மாட்டேங்குது. இது ஃபுல்லாகவே கழட்டணுமாடா? எதுக்குள்ளே இருக்குது கிளச் பிளேட்டு? இதுதானா? கீர் பாக்ஸு? கீர் எங்கே இருக்குது? பல்லல்ல இதுக்குள்ளே தான் இருக்குதா? அப்போ இதை மட்டும் இறக்கிட்டு இந்த பக்கம் அதை மட்டும் இறக்கிட்டு போட்டால் போதுமா? இதெல்லாம் பிரிக்க தேவையில்லை. உள்ளுக்குள்ளேயே இருக்கும். 2 வீலருக்கு இருக்கிற மாதிரி. இதாங்க டாட்டா ஏசியோட கிளச் பிளேட்டு. 55,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறேன் லோக்கலில்.
எந்த அளவுக்கு ஓட்டியிருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் இந்த இங்கே இருக்கிற கம்பி இந்த பக்கம் இல்லை பாருங்கள். ஃபுல்லாக உடச்சி தேய்ச்சி அடித்து நிமித்தி இருக்கிறேன் பார்த்துக்கிங்க. நல்ல வேலை கீர் பாக்ஸில் எந்த டேமேஜும் இல்லை, இல்லாட்டி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. இது வந்து கிளச். ஆமாம், ரெண்டும் சேர்ந்து தான் கிளச் பிளேட்டு. இது வந்து அமுத்தி கொடுக்குறது, கிளச் அமுத்தும் போது அமுத்துறது. கையை கிளச் அடிச்சு பாருங்க. செம்ம ஷார்ப்புங்க. நல்லா கிரேஸ் வச்சு பாரு. மழை வந்து நிற்கிற மாதிரி இருக்குறா. எதுக்கு இப்போ தேங்காய் தொட்டி மாதிரி இத்தச்சோடு கொடுத்துருக்காங்க. பெல்லோ சிங் எப்படி பெல்லோ சிங்கா அந்த இடத்துல இதோட தான் கிளச் செட் இந்த ரவுண்டிங்கில் தான் இருக்கும். அதுக்காண்டி செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த பல்லு, அதே கிளச் செட் எல்லாமே அதில் தான், அதுக்குள்ளே தான் இருக்குதா? இந்த இடத்துல தான் ரவுண்டிங்கில் தான் கரெக்டாக கவர் ஆகும். அது உள்ள சுற்றுறதுக்காண்டி அப்படி, அதனால் அந்த கேப்புக்கெல்லாம் தான் இதை கொடுத்துருக்காங்க. ஆமாம். கொஞ்சம் கிரீஸ் வச்சு விட்டுறாங்க. நல்லா போதும்ண்ணா. வெயிலாக உள்ள நல்லா காசா பணமா இல்லை. ரொம்ப கிரீஸ் வச்சோம்னா பேரிங் ஜாம் ஆயிடும். கிரீஸ் இருந்தால் எப்படி பேரிங் ஜாம் ஆயிடும்? ரொம்ப அதிகமாக வச்சோம்னா கிரீஸ் கட்டி ஆயிடுச்சுன்னா பேரிங் ஸ்டக் ஆகும். நாங்கள் தான் உடைக்கிற அளவுக்கு ஓட்டுறோமா, சரி எப்படி ஸ்டக் ஆகுது தெரியுதா? உடைக்கிற அளவுக்கு ஓட்டுறோமாச்சு. ஆனால் அடிச்சு உடச்சி ஓட்டியிருக்கோம் பாரு. அந்த தூரில் உள்ள கிடந்துதா? கலட்ட மாதிரி விழுந்திருக்கும். இப்போதான் புதுசு மாதிரி இருக்குல்ல. லைட்டு தான் போட்டிங்களா? ஆமாம், வீடியோ ஓடுகிறேன். ஆயில் ஒழுகிதான் உள்ளே போயிருக்குது எல்லாம். கரண்ட் வண்டிக்கு வால்டோரு செட்டே ஆக மாட்டேங்குது. ஆனால் இப்போ ஓரளவுக்கு நின்று காட்டுது. மேலே ஆயில் ஒழுகுதா பாரு. ரொம்ப புதுசு மாற்றிட்டேன்டா. இல்லை அதான் புதுசு மாற்றியாச்சு. நீங்கள் உங்கள் கை வச்சா சரியில்லை, அதனால் வேறு கை வைக்க சொல்லிட்டேன் நான். யார் மாற்றினது? இதை மாற்றி விட்டுறேன் இந்த கம்பி. ஆ போயிடுச்சுன்னு தெரிஞ்சால் மாற்றிடுவோம். ஹெல்ப் மோட்டர் அந்த பக்கம் வந்துருண்டா, பிடிச்சிக்க. அண்ணனோட ஹெல்ப் தேவையா? கண்டிப்பாக. மேலேருந்து அது தூக்க வேண்டாமா? நான் இதுதான் விஷயம். இந்த ஸ்ப்ரிங்கு தான் விஷயம். அந்த பிளேட்டு டயர் மட்டும் கூட ஓரளவுக்கு ஓடிடும். அந்த ஸ்ப்ரிங்கு தான் இதாக இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்கில் எதனா 2 கட்டானாலும் கீர் விடாது. ஃபுல்லாக போய் க்ளோஸ் ஆகி சுற்றினா தான். இப்போ இது உடையாமல் இருந்திருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் ஓடி இருந்திருக்கு. உடஞ்சங்காட்டி தான் கீரே விழுகல. அடுத்த ஆயில் சேல்ஸ் வரை ஓடி இருக்கும். 1000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். சரி விட ஏதோ ஆண்டவ மணியத்தில் ஒரு 55,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடிச்சு. இன்னொன்று கீர் பாக்ஸுக்கெல்லாம் வேலை வைக்காமல் வந்தது, அதே பெரிய விஷயம்தான். வேலை வைக்காது இல்லைடா. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வேலையை வந்து பார்க்காம அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தால் அடுத்தடுத்து வேலை வைக்கும்ல. இப்போ கிளச் பிளேட்டு வந்து கவனிக்காமல் விட்டு அப்படியே ஓடுதுன்னு ஓட்டிகிட்டே இருந்தேன்னா நொறுங்கி நிற்கும். தள்ளி எடுத்தா கயிறை கட்டி இழுத்துட்டு வந்திருக்கோன்னு. வெயிட்டே இல்லை சொன்ன மாதிரி. இல்லைடா நான் உள்ளே போகல கரெக்டாக அந்த கம்பிக்குள்ளே. அப்படியே வெயிட்டாக தான்டா இருக்குது. இருறா செல்லு உள்ள வச்சுக்கிறேன். பிடிச்சிக்க. ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தமாக இருக்குது. அதனால் நான் வெளியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கிளிப்பு மட்டும் இருக்குது, அதை அப்பப்போ சைடில் காட்டுறேன், வேணால் பாருங்கள்.
எப்படியோ கிளச் பிளேட்டு பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷனில் இருக்குன்னு அதையும் போடுறேன் சைடில் பாருங்கள். உடஞ்சி ரெண்டாவே உடஞ்சி போச்சு, உள்ளே தேஞ்சு ஃபுல்லாகவே கட்டாகி போச்சு. அந்தளவுக்கு ஓடி இருக்குது வண்டி. புதுசு மாட்டினோடனே தான் வண்டியோட ஃபீலே பார்த்தீங்கன்னா அப்படியே புது வண்டி ஃபீல் இருக்குது அப்படியே ஓட்டும் போது. இப்போ மாட்டியிருக்கிற கிளச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கிலோமீட்ரு 55,000 கிலோமீட்டர் பக்கம் ஓடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே 35 to 40 தான் ஓடுதுன்னு அப்படிங்கிறாங்க. அதை விட அதிகமாக ஓடிருக்கேன். எனக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான். ஏன்னா வெயில் சீசன் டைமில் அப்பப்போ வேலை வச்சுட்டே இருந்ததுன்னா நமக்கு ஓட்டுறதுக்கு வண்டி இல்லாமல் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்தது உங்களை சந்திக்கிறேன். டாடா ஏசினாலே ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் தான். நீங்கள் கரெக்டாக ஓட்டினீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். நல்ல லாபம் இருக்குது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு 16 to 18 கிடைக்குது. லோடு கெப்பாசிட்டி எப்போவுமே வந்து 61 தான் மூடுவேன். ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும்தான் 70 கேன் ஏற்றுவேன். 70 கேனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400 வரும். கேன் வெயிட்டெல்லாம் சேர்த்தனோம்னா ஒரு 100 கிராம் எச்சா வரும்.